ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்னைக்கு பட்டா எதுவும் ட்ரெயின் பண்ணலை, பறத்தவும் இல்லை, ஏன்னா டைம் இல்லை. அதனால நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாஃப்டில் இருக்க பட்டா அதோட முட்டை எல்லாத்தையும் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்ம லாஃப்டில் ஃபஸ்ட்டாக ஏச்சான பட்டா. அதில் ஒரு பேர்டு வந்து கண்ணு திறந்துருக்கு, இன்னொன்று திறக்கலை. இந்த பட்டாக்கள் நம்ம குஞ்சு பொரிச்சிருக்கும்போது 2 பட்டாவுமே நம்ம அடிக்கடி செக் பண்ணணும். ஏன்னா ஒரு பட்டாவுக்கு வந்து ஃபீடிங் அது பேரண்ட் அதிகமாக கொடுக்கும், இன்னொரு பட்டாவுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அப்போ 2 ஈக்குவலாக ஃபுட் அது கிடைக்காது. அப்போ கொஞ்சம் ஏதாவது ஒரு பேர்டு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். அந்த டைம் என்ன பண்ணணும்னா, நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து ஃப்ரிட்ஜில் அடைச்சி ஒரு 10-15 நாள் கண்ணு திறந்ததுக்கப்புறம் தான் கொடுக்கணும். ஏன்னா கண் திறந்ததுக்கப்புறம் கொடுத்தா நம்ம அந்த வீக்காக இருக்க பேர்டு வந்து மேக்ஸிமம் ஈக்குவலாக வரும், 2 பேர்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ பேர்டு பட்டாக்கள் பெருசாக வரும்போது 2ம் நல்ல குவாலிட்டியாக வந்து வரும். அப்புறமா பட்டாக்களுக்கு நம்ம கண் திறந்ததுக்கப்புறம் சுண்டல் கடலையெல்லாம் ஊட்டலாம். ஊற வச்ச சுண்டல் ஊட்டும்போது பெருசாகி வரும்போது நல்லா ஹெல்த்தாக நல்லா பறக்கவும் செய்யும். அப்புறமா நம்ம எக்கு வைக்கும்போது பேர்டு மேக்ஸிமம் ஒரு எக்கு பெருசாக இருக்கும், ஒரு எக்கு சின்னதாக தான் இருக்கும். அது ஏன்னா நம்ம பெருசாக இருக்க எக்கு வந்து மேக்ஸிமம் மேலாக தான் இருக்கும், சின்னதாக இருக்க எக்கு வந்து ஃபீமேலாக வரும். அதை நான் எப்படி செக் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நம்ம 2வது கேஜில் முட்டை வச்சுருக்கு, அதை நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு. இதை பாருங்க, 2 எக்குமே இது ஈக்குவலாக தான் இருக்குது. இல்லை ஒன்று பெருசாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த எக்கு வந்து பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. மேக்ஸிமம் இது பெருசாக இருக்க எக்கு வந்து மெயில் பேர்டாக இருக்கும், செகண்ட் இருக்கிறது சின்னதாக இருக்கிறது வந்து ஃபீமேலாக இருக்கும். அப்புறமா 3வது எக்கு வச்சுருக்கு. இதுவும் ஒரு எக்கு பெருசாக ஒரு எக்கு சின்னதாக தான் இருக்கும், அது உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும். நம்ம இந்த 3 பேரண்டோட பட்டாக்களையும் தான் இன்னும் நம்ம லாஃப்டில் புதுசாக ட்ரெயின் பண்ணி பறத்துக்கு எடுக்க போகிறோம். இந்த 3 பேரண்டோட பட்டாக்களும் பறக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது நமக்கு. அப்புறமா இதில் ஒரு பேர்டு வந்து முட்டை வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நேற்று ஒரு முட்டை வச்சுருந்தது, அதை நம்ம எடுத்து தூர போட்டுட்டோம். ஏன்னா அது மஸ்து முட்டை தான் போட்டிருந்தது. நம்ம இப்போ தனியாக மேல் அண்ட் ஃபீமேலை தனியாக பிரித்து போட்டிருக்கறதுனால முட்டை எதுவும் வச்சதுன்னா அதை தூக்கி வீக்காக இருக்க பட்டாக்களும் கொடுக்கலாம், நம்ம எதிரே கொடுக்கல. அதுதான் நம்ம களைஞ்சிட்ருக்கோம். ப்ரீடிங் உள்ள பேடை மட்டும்தான் இன்னும் தனியாக போட்டு ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற மாதிரி மேல் ஃபீமேலும் தனியாக தான் பிரித்து போட்டிருக்கோம். அது தனியாக பிரித்து போட்டிருக்கோன்னா பேர்டு ஹெல்த்தாக இருக்கிறது வேண்டிதான். ஒரு வருஷத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை பட்டாக்கள் எடுத்தாலே போதும். அது மேலே எடுத்தாச்சுன்னா பேரண்ட் பேர்டு வந்து வீக் ஆகும். அதனால தான் நம்ம தனியாக பிரித்து போட்டு இறக்கி மருந்தெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம்.
ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க. பாய் காய்ஸ்.